ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டு செல்லக்குட்டி தான் குளிக்க போகிறான். இவன் பேர் ராக்கி. கிட்டத்தட்ட 1 இயர் ஆச்சுங்க குளிக்கணுன்னா இவனுக்கு ரொம்ப கஷ்டம். மற்ற வேலையெல்லாம் பிடிக்கும், குளிக்கிற வேலை பிடிக்கவே பிடிக்காது. எங்கேயோ போய் வெளியே போய் சுற்றிட்டு வந்து மேலே பேட் ஸ்மெல் வருது. அந்த ஆலா கழிவுன்னு சொல்லுவாங்க, கொல்லைக்கு போடுற உரம். அதில் எங்கேயோ உருண்டு பரண்டுட்டு வந்துட்டான். வீட்டை விட்டு வெளியே போடானாலும் போக மாட்டான். வேறு வழியில் இவனை தூக்கிட்டு போய் தான் குளிப்பாட்டணுமே. ஒவ்வொரு டைம் அப்படி தான் பண்ணுவேன். குளிக்கிறதுனா பிடிக்கவே பிடிக்காது. அப்படியே தூக்குனாலும் கவர்த்துக்கு வருவார் தலைவர், ஆனால் கடிக்க மாட்டார். இந்த தடவை தான் செல்லம்லாம் தங்கம்லாம் அம்மா தூக்கிட்டு போய் குளிப்பாட்ட ஒரு ரெண்டி மேலே நாற்று அடிக்குதுடி, ஸ்மெல் அடிக்குது அப்படி இப்படின்னு சொன்ன பிறகு இன்றைக்கி தாங்க தூக்கிட்டு போவே காமிச்சான். அவனோட சைக்காலஜி இன்றைக்கி கொஞ்சம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளோ நாளைக்கு அப்புறம். குட்டியாக இருக்கும்போது இவனை ரோட்டு கடையிலேருந்து தூக்கிட்டு வந்தேன். பின்னாடி வீட்டிலேருந்து அவங்க அம்மா குள்ளமாக இருக்கும். இவன் மாடு மாதிரி நல்லா வளர்ந்துட்டான். முரட்டு தீனி. தூக்கிட்டு போகிறதுனாலே ரொம்ப கஷ்டம். ஒரு டைம் கீழே போட்டுக்கிட்டு விழுந்துட்டேன். அதுலேருந்து கொஞ்சம் சேஃப்டி சங்கிலியால் தான் கட்டி இட்டுட்டு வருவேன். போகும்போது தூக்கிட்டு போய்டுவேன், ரிட்டன் வரும்போது சங்கிலியால் கட்டி தான் இட்டுட்டு வருவேன். குளிக்க வச்சு அன்றைக்கி தலைவனுக்கு சாப்பாடு போட்டாச்சு. என்ன ஒரு கெட்ட பழக்கம்னா, வண்டியை துரத்துறது தான் இவன்கிட்ட பிடிக்காத வேலை. அதுவும் அவனை இடைஞ்சல் பண்ண வண்டியை மட்டும்தான் துரத்தும், மீதி எதையும் துரத்தாது. தலைவனுக்கு நான்வெஜ்னால் ரொம்ப பிடிக்கும். வெஜ்ஜில் சாம்பார் சாதம் தான் சாப்பிடுவார், வேறு எதுவும் சாப்பிட மாட்டார். அவனை குளிக்க வச்சுட்டு நானும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அன்றைக்கி கடைக்கு கிளம்பிட்டேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.